நான் இந்த வீட்டை அரெஸ்ட் ஆகி போகும்போது வித்யா சாதாரண ஆளு. இப்போ பிரைவேட் காலேஜ் அசோசியேஷனோட சேர்மன். அதுக்கு என்னடா? இத கூட புரிஞ்சுக்காத முட்டாள் இல்லப்பா நானு. என்னோட விடுதலை வித்யாக்கு ஒரு பெரிய பதவியை வாங்கி கொடுத்தது. அண்ணா, நீ தப்பா யோசிச்சிட்டு இருக்க. இல்ல மனசா, இப்பதான் நான் சரியா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இத்தனை வருஷமா அம்மா கிட்ட இருந்த பதவி எப்படி ஒரே நாளா வித்யாக்கு வந்துச்சு? அததாங்க நானும் கேக்குறேன். ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி அப்படியே உடனே சேர்ல வந்து உட்கார்ந்துட்டாலே. ஒரு வார்த்தைக்கு கூட வேண்டாம்னு சொல்லலைங்க. வித்யாவுக்கு அந்த பதவி வரதா டிராமா நடந்துச்சா இல்ல யதார்த்தமா தான் அவளுக்கு இந்த பதவி கிடைச்சதான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. விஜய், என்னடா பேசுற? இப்படிலாம் கூட யோசிக்க முடியுமா? முடியுமே. உன் பொண்டாட்டி இந்த வீட்டு வாசல்ல நின்னு என்னென்ன சவால் விட்டா, அதெல்லாம் மறந்துட்டோன்னு நினைச்சியா? அவ சவால் ஜெயிக்க என்ன வேணாலும் செய்வா. விஜய், ஸ்னேகா, நீங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப தப்பாவே யோசிக்கிறீங்க. உங்க எதிர்காலத்துக்கு இது நல்லதே இல்லை. நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்படி புதுசா அர்த்தம் கண்டுபிடிச்சா நம்ம குடும்பம் சேர்ந்து வாழவே முடியாது. என்ன இப்படி எல்லாம் யோசிக்க வச்சதே இவதானப்பா. அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் செஞ்சதுக்கு நீங்க நன்றி சொல்ல வேணாம். செஞ்ச உதவிய இப்படி கொச்சப்படுத்தாதீங்க. பாத்தீங்களாங்க, இப்பவே எவ்வளவு சொல்லி காட்டுறா பாருங்க. நான் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணல. நீ இந்த தர்ஷனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம இருந்திருந்தாலும் நான் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்திருப்பேன். ஆனா நீ இந்த சூழ்நிலையை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு எங்க அம்மாவோட பதவிக்கே வந்துட்ட பாத்தியா? இவளோட சாமர்த்தியம் யாருக்குமே வராதுங்க. இந்த பதவி எனக்கு ஒரு விஷயமே இல்லக்கா. நான் அதுக்காக எதையும் செய்யல. அந்த சகுந்தலா இந்த பதவிக்கு வர்றதுதான் ஆபத்து. அதனாலதான் நான்... போதும். நீ சொல்ற எதையும் நாங்க நம்ப தயாரா இல்ல. எனிவே, குட். வாழ்த்துக்கள். அத்தையவை தோக்கடிச்சிட்டல நீ. அவங்க இருந்த பதவியில உன்னால எப்படி இருக்க முடியுதுன்னு பார்க்கலாம். இப்பவாவது இவளை பத்தி புரிஞ்சுக்கோங்க அத்தை. மாமா, எனக்கு புரியுதுமா. உங்க அத்தையும் புரிஞ்சுக்குவா, கவலைப்படாத. வித்யா, என்னாச்சு? ஏதோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கு. நான் விருப்பப்பட்ட அந்த பதவிக்கு வரல சஞ்சய். நீ விரும்பியா அந்த பதவிக்கு வந்திருந்தாலும் அதுல என்ன தப்பு? தப்புதான். அப்படித்தானே பாக்குறாங்க எல்லாரும். ஏய், இந்த பாரு, மத்தவங்களை பத்தி நீ ஏன் யோசிக்கிற? மத்தவங்க யாரோ ஒருத்தவங்களா இருந்தா பிரச்சனை இல்ல சஞ்சய். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களே அப்படி பேசுறாங்களே. இப்ப சகுந்தலா அந்த பதவிக்கு வந்தா அதனால பிரச்சனை வரும். அது யாருக்குமே நல்லது கிடையாது. அதனால தானே நீ அந்த பதவியை ஏத்துக்கிட்ட. ஏய், நான் உன் புருஷன், இத கூட புரிஞ்சுக்க மாட்டேன்னா என்ன? நான் அத்தைக்கு பதிலா அந்த பதவியில வந்ததால அத்தைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும்னு அந்த சகுந்தலா நினைக்கிறா. அதனால மட்டும்தான் அந்த பதவியை அவ என்கிட்ட கொடுத்தா. விட்டு கொடுத்து அவங்களே அவங்களுக்கு கெட்டது பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நீதான் முதல் கையெழுத்தா அவங்கள காலேஜ் அசோசியேஷன்ல இருந்து தூக்கிட்டல. அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு அடி விழுன்னு எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. வித்யா, நீ ஜெயிச்சிருக்க.
ஆனா நம்ம வீட்ல நான் இந்த பதவிக்காக தான் எல்லாமே பண்ணதா பேசுறாங்களே சஞ்சய். அவங்க உன் மேல கோவத்துல இருக்காங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. வேற அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்? இப்ப நீ சேர்மன் ஆனதால அப்பாவுக்கு சந்தோஷம், மனசாவுக்கு சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். விஜய், ஸ்னேகா நீ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அத்தைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல சஞ்சய். ஒருவேளை சகுந்தலா சொன்ன மாதிரி நான் அவங்கள தள்ளி விட்டு இந்த பதவிக்கு வந்ததா அத்தையும் யோசிக்கிறாங்களா? அம்மா அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க பத்தியா. அவங்களுக்கு இந்த பதவி எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இல்ல சஞ்சய், அத்தை அமைதியா இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு என் மேல வருத்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் வேணா என் பதவியை ராஜினாமா பண்ணிடட்டுமா? வித்யா, என்ன பேசுற நீ? ஆ? நீ ஏன் அந்த பதவியை பிளான் பண்ணி வாங்கல? அதுவா உனக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீ அந்த பதவியில இருந்து செய்ய வேண்டிய காரியம் எவ்வளவோ இருக்கு. யார் என்ன சொன்னாலும் சரி, நீ அந்த பதவியை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது. இல்ல சஞ்சய், இது என் மேல சத்தியம். இத பாரு, நான் இருக்கேன். லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு நீ இப்ப போற. பின்னாடி வரத பத்திலாம் எதுவும் யோசிக்காத. ஒரு நிமிஷம் இரு. என்ன சஞ்சய் இது? அதை எடுத்து பிரிச்சு பாரு. என்ன சஞ்சய் இது? உனக்குதான். என் பொண்டாட்டியோட லுக்கையே நான் மாத்த போறேன். நாளையில இருந்து நீ இந்த காஸ்டியூம்ல தான் இருக்கணும். வேண்டாம் சஞ்சய், நான் எப்பவும் போலயே இருக்கேன். ஏன்? பதவி மாறும்போது நம்ம தோற்றமும் மாறணும். அது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நான் விரும்பிதான் இந்த பதவிக்கு வந்ததா சொல்றாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா அது கன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஆயிடும் சஞ்சய். மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு யோசிக்கிற ஆளே கிடையாது நீ. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேற வழியே இல்ல சஞ்சய். என் வித்யா எப்பவும் யாருக்காகவும் அவ கேரக்டர்ல இருந்து மாறவே கூடாது. இது உன் காலம். நீ சும்மா இறங்கி ஆடு. நாளையில இருந்து நீ புது லுக்ல தான் இருக்கணும். ம்? அப்பா, என்னம்மா ஆளே வேற மாதிரி இருக்க? அண்ணி செம்ம மாசா இருக்கீங்க.
எல்லாம் சஞ்சயோட வேலைதான். நான் நார்மலாவே கிளம்புறேன்னு சொன்னேன். ஆனா நான் இப்ப இருக்கிற பொறுப்புக்கு ஏத்த மாதிரி ஆளும் மாறணும்னு அவர்தான் சொன்னாரு. ஹேய், என்னடா இந்த வேலைலாம் பாக்குற? சூப்பரா பண்ணிட்டடா. டேய், உண்மையை சொல்லணும்னா வேதாவே இறங்கி வந்த மாதிரி இருக்குடா. கலக்கிறமா. ஆனா அவங்களுக்கு என் மேல வருத்தம் இருக்குல்ல மாமா. அதெல்லாம் கொஞ்ச நாள் தாமா. இந்த பதவியில இருந்து ப்ரூவ் பண்ணி காட்டிட்டா அவளே உன்னை தான் மருமகன்னு பெருமையா சொல்லுவா. கங்க்ராட்ஸ் அண்ணி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. இருக்கட்டும் இருக்கட்டும். நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு. நல்லா இரு, நல்லா இரு. பாத்தீங்களாங்க, அந்த வித்யா பதவிக்கு வந்ததுல உங்க அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷம்னு. எப்பவுமே நீங்களும் நானும் ரெண்டாம் பட்சம்தான். வாங்க. ஸ்னேகா, நீ இந்த பதவிக்கு வந்திருந்தாலும் நான் சந்தோஷப்படுவேன் ஸ்னேகா. நானா? அதுக்கெல்லாம் உங்க சின்ன மருமக வழி விட்டுருவாள என்ன? இப்போ எங்க கிட்ட இருக்கிற காலேஜ் சேர்மன் பதவியும் பறிச்சிருவா. சரி, நீங்க வாங்க. பாருங்கப்பா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு. டேய், அவ வாழ்த்து சொன்னாதான்டா அதிசயம். அதெல்லாம் திருத்த முடியாதுடா. வித்யா, நீ இப்ப பெரிய பதவியில இருக்க. 10 வருஷமும் அத்தை இருந்த இடம் அது. அவ பேரை காப்பாத்தணும். கண்டிப்பா காப்பாத்துவேன் மாமா. வித்யா, உங்க அத்தை வரா. ஆசீர்வாதம் வாங்க. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. மனசா, வா, வேலை இருக்கு. பாத்தீங்களா, அத்தை முன்னாடி எவ்வளவு பில்டப் கொடுக்கறான்னு பாருங்க. விடுமா, மனசுக்குள்ளேயே உன்னை வாழ்த்தி இருப்பா. ஃபீல் பண்ணாம போய் வேலையை ஆரம்பி. சார், யாருங்க இவங்க? என்னடா, யாரா இவங்க? அப்பா, இவங்கள நான் தான். சேனல்ல இருந்து வரோம் சார். வித்யா மேடமோட இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். அப்பா, என்கிட்ட கேட்டாங்கப்பா, நான் தான் வர சொன்னேன். ஓ, ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். உங்க அத்தை வேதவள்ளி மேடத்தோட பேரை சொன்னாலே தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவங்க நம்ம ஸ்டேட்டோட ஒரு அடையாளமா இருக்காங்க. அவங்களோட இமேஜை தாண்டி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்குறது பெரிய விஷயம். ஆனா அதை இன்னைக்கு நீங்க செஞ்சு காட்டியிருக்கீங்க. எப்படி மேடம் ஃபீல் பண்றீங்க? எனக்கு என் குடும்பம் தான் எல்லாம். என் அத்தை தான் எனக்கு ரோல் மாடல். நான் இன்னைக்கு இப்படி ஒரு இடத்துல இருக்கேனா அதுக்கு என் குடும்பமும் அவங்களும் தான் காரணம். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா வெளியில அவங்க உங்களை ஒதுக்கி வச்சதாவும் படிக்காத பொண்ணுன்னு வீட்டை விட்டு துரத்துனதாவும் பேசிக்கிறாங்களே. ஏய், என்னம்மா கேள்வி கேக்குற? மாமா விடுங்க, நான் பதில் சொல்லிக்கிறேன். இல்லம்மா, ஒரு வரமுறை இல்லாம கேள்வி கேக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன் மாமா, விடுங்க. என்னமோ நீங்க சொல்றது உண்மைதான். என் அத்தை படிச்சவங்க, பல்லாயிரம் பேருக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறவங்க. அவங்களுக்கு வரப்போற மருமக படிச்சவளா இருக்கணும், அவங்களுக்கு அப்புறம் இன்ஸ்டிடியூட் நடத்த திறமையோட இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா நான் படிக்காதவ, அதனால கோவப்பட்டாங்க. ஆனா அந்த கோவம் தான் என்னை இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. வெரி குட் மேடம். அப்போ உங்க அத்தை உங்களை ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துப்பாங்க. அப்போ இன்னும் உங்களை ஏத்துக்கல. அடுத்த கேள்வி. உங்க அத்தை உங்களை அவமானப்படுத்தினதுனால அதுக்கு பழி வாங்கறதுக்காக தான் நீங்களே சகுந்தலா மேடம் மூலமா அவங்கள பதவியில இருந்து தூக்கிட்டு நீங்க இந்த பதவிக்கு வந்ததா சொல்றாங்களே. ஏங்க, யார் சொல்றா?
நீங்க கேக்குற கேள்வி எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கே. ஆ, பேட்டிலாமண்ணா, நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. கிளம்புங்க. சஞ்சய் கிளம்புங்க. விடு, நான் பேசிக்கிறேன். சார், வெளியில பேசிக்கிறத தானே சார் கேக்குறோம். என் அத்தைக்கு என்னை பத்தி தெரியும், எனக்கு அவங்கள பத்தி தெரியும். அடுத்த கேள்வி. 10 வருஷமா உங்க அத்தை இருந்த பதவிக்கு நீங்க வந்திருக்கீங்க. இதுல இருந்து நீங்க என்னென்ன பண்ண போறீங்க? இந்த அசோசியேஷன் இது வரைக்கும் காலேஜ் ஓனர்ஸ்க்காக மட்டுமே இயங்கிட்டு இருந்துச்சு. இனி அது ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இயங்கும். அவங்களோட பிரச்சனையை கேட்டு அதுக்கான தீர்வையும் நாங்க கொடுப்போம். இனி இது இன்ஸ்டிடியூட் ஓனர்ஸ்க்கும் மாணவர்களுக்கும் ஒரு பாலமா இருக்கும். அப்போ இத்தனை நாளா உங்க அத்தை இதை நல்லா நிர்வாகம் பண்ணலன்னு சொல்றீங்களா? அவ அப்படிதானே சொல்றா. நான் அப்படி சொல்லல, எனக்கு தெரிஞ்சுதான் நான் செய்யறேன்னு சொல்றேன். என் அத்தை பண்ணதையே நானும் பண்றதுக்கு நான் எதுக்கு இந்த பதவிக்கு வரணும்? அவங்க பேரை காப்பாத்துவேன். வா, என்ன திமிரு, பாத்துக்கோங்க அத்தை. வீட்ல எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்களா? குறிப்பா உங்க அத்தை உங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்களா? அடுத்த கேள்வி. அப்போ இன்னும் உங்க வீட்ல நீங்களும் உங்க அத்தையும் எதிரும் புதிருமா தான் இருக்கீங்களா? அது உங்க கற்பனை. நாளைக்கே எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா என்னை காப்பாத்த முத ஆளா எங்க அத்தை தான் வந்து நிப்பாங்க. நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம். வேற அவ்வளவுதான் மேடம். நீங்க பப்ளிக்க பார்த்து ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். நான் ரொம்ப சாதாரண பொண்ணு. அரசனூருங்கிற கிராமத்துல பிறந்து வளர்ந்தவ. எங்க குடும்ப சூழ்நிலை என்னால படிக்க முடியல. அதனால வாழ்க்கையில நான் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன். அந்த அவமானத்துல இருந்து விடுபடணும்னா வாழ்க்கையில முன்னேறணும், சாதிச்சு காட்டணும்னு வைராகியமா இருந்தேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு படிப்பு கண்டிப்பா முக்கியம். எல்லாரும் படிக்கணும். ஆனா அதுக்காக படிக்காதவங்கனால வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுன்னு யாரும் நினைக்க கூடாது. உங்களை யாரு மட்டமா பேசினாலும் எதையும் மனசுல வச்சுக்காம உங்ககிட்ட இருக்கிற திறமைய மட்டுமே நம்பி ஓடுங்க. உங்க திறமையும் நம்பிக்கையும் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். நீங்க பட்ட அவமானத்துக்கெல்லாம் விடை கிடைக்கும். இவ இத யாருக்கு சொல்றா? இந்தாங்க, உங்ககிட்ட இந்த கேள்வியில எழுதி கொடுத்தவங்க கிட்ட போய் சொல்லுங்க. என்ன நடந்தாலும், யாரு என்ன சதி பண்ணாலும் என்னையும் என் அத்தையையும் யாராலையும் பிரிக்க முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் அவங்க என்ன அவங்க மருமகன்னு சந்தோஷமா சொல்லுவாங்க. கிளம்புங்க. கிளம்பு. எனக்கு அப்பவே டவுட் வித்யா. அந்த சகுந்தலா தான் இந்த கேள்வியெல்லாம் எழுதி கொடுத்துருப்பா. நீ பேட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் வித்யா. எதிரி நம்ம கிட்ட வந்தா விலகி ஓடி ஜெயிக்க முடியாது மாமா. எதிர்த்து நின்னு சண்டை போடணும். இதுக்கெல்லாம் பயந்தா நான் இந்த பதவியில இருக்க முடியுமா? கரெக்டா சொன்ன. சரி, டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம். சரி வித்யா, பார்த்து போயிட்டு வா. போடி போ. நீ எத்தனை நாளைக்கு இந்த பதவியில இருக்க நானும் பாக்குறேன். இது பார், நேத்துல இருந்து என் பையன் லாக்அப்ல இருக்கான். மிச்சம் இருக்கிற என் சொத்தை வித்து கூட நான் பணம் கொடுக்கறேன். எனக்கு என் பையனுக்கு ஜாமீன் கிடைக்கணும். எந்த காரணமும் சொல்லாம சொன்ன வேலையை ஒழுங்கா முடிச்சு கொடு. இல்லனா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன ஆண்டி, என்ன நடக்குது இங்க? விட்டா நாம வித்யா வீட்ல வேலை செஞ்ச மாதிரி தர்ஷனும் ஜாமீனுக்காக அங்க வேலை செய்ய வேண்டி வரும் போலயே. பிரீத்தி, நான் ஏற்கனவே செம டென்ஷன்ல இருக்கேன். பேசாம இரு. நீங்க ஏன் சேர்மன் பதவியை அவங்களுக்கு விட்டு கொடுத்தீங்க ஆண்டி? அதான் அவ உங்க பையனை தூக்கி உள்ள வச்சிருக்கா.
தர்ஷன் இந்த பிரச்சனையில நேரடியா தலையிட வேண்டாம் நான் அப்பவே சொன்னேன். ஆனா நீங்க கேட்டீங்களா? உங்க பையன் தான் ரொம்ப ஆவேசமா போனாரு. இப்போ அவ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிட்டால. அந்த குடும்பத்துல நாம ஒரு பிரச்சனைய உருவாக்கலான்னு பார்த்தா இப்போ அவ விஜயை காப்பாத்தி ஸ்கோர் பண்ணிட்டால. உடனே மனசு மாறி அவளை ஏத்துப்பாங்களா? குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருமா? அதுக்கு சான்ஸே இல்ல. இனிதான் பிரச்சனை இன்னும் அதிகமாக போகுது.